ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு வெறித்தனமான ஆரப்படம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இந்த சடங்குலாம் செஞ்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தன்னோட மகளுக்காக சடங்கு செஞ்சு அந்த பொண்ணுக்காக அம்மா வந்து என்னென்ன பண்ணுறான்றது தான் அந்த கதையோட ஒன்லைனர். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் திகில் நொடிகள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒன்று காட்டுறாங்க பாருங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயினி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி அறுத்து அந்த சேவலில் இருக்கிற வந்து அந்த ஈரல் எடுத்து அந்த ஹீரோயினி வாயில் போடுற மாதிரி காட்டுறாங்க. அதை அந்த ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு விதமான சடங்கு, சாத்தானுக்கு நடக்கிற சடங்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரே பிளட்டாக இருக்குது, சுத்தூரும் மல்லிப்பூ. ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து ரெடி பண்ணி பெட்ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அண்ணாச்சி பார்த்திங்கன்னா அவன் மேலே போடுறவங்க மல்லிப்பூ, அந்த பூ எடுக்கிறாங்க. அப்படியே வந்து அந்த சாத்தான் வந்து அவள் கையில் டெவில் வந்து கை வைக்கிறதுக்காரங்க. அப்படியே படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே சீனை கட் பண்ணால் 3 பேர் காட்டுறாங்க. ஹீரோயினி ஹஸ்பண்டோட ஒய்ஃபு சிபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி அவளோட கொழுந்தியா வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருப்பா. இவங்க 3 பேர் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் சென்டருக்கு போகிறாங்க, மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிக்கன் கடை வச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து 3 பேர் ஒர்க் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க காரில். ஸோ அப்போ தான் பேசிட்டு வராங்க. இதை காட்டுறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அவளோட கொழுந்தியா. 3 பேர் சிக்கன் சென்டருக்கு போகிறாங்க. போயிட்டு சிக்கன்லாம் ரெடியாக வெட்டி வச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து சிக்கன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணாச்சி ஒரு 2 கிலோ கவரில் போட்டு வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஹீரோனோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் சிபி வந்து எடுத்து கொடுத்துறாங்க அந்த 2 கிலோ சிக்கனு. அதை பார்த்துட்டு பக்கத்தில் இந்த பாய் வந்து கேட்குறாரு, இது மாதிரி நான் சொல்லியிருந்தேனேம்மா சிக்கன் எடுத்து வைக்க சொல்லி, நீங்கள் எடுத்து வைக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பக்கத்தில் இருக்கிற அவளை சிபி பார்க்கும்போது அவள் எடுத்து குத்து அனுப்பிச்சிட்டு இருக்கா. நான் தான் சொல்லி அனுப்பிச்சல, இப்போ அர்ஜென்ட்டாக ஒன்றுமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீலாம் என்னை கேட்குற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அங்கேருந்து அந்த பாய் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அங்கே குழந்தையாக்கிட்ட வந்து சொல்கிறா. அது மாதிரி வந்து அவங்க 2 பேர் சண்டை போட்டுவாங்க, அப்புறம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. நீ வந்து 2 பேரும் எப்போவுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். நீ வந்து யாரும் ஏற்ற இறக்கமாக நடத்தக்கூடாது, யாரும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இவளும் பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, இவளையும் எதுவும் கேட்க முடியல. 2 பேர் இப்படி பேசிவிட்டு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கும்போது அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அதாங்க ஹீரோயினோட பொண்ணு. அவளுக்கு காலில் ஏதோ பிரச்சனை போலக்குது. 2 ஷூ ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே அவங்க அப்பா கிட்டே போயிட்டு பேசுகிறா. அப்பா நீங்கள் எங்கே போகிறீங்க, போயிட்டீங்கன்னா எப்பப்பா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லைம்மா நான் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுவேன். இல்லைப்பா இது மாதிரி வந்து நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது வீட்டுக்கு வர்றதுக்கு, எனக்கு தனியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இன்னொரு சீனை கட் பண்ணால் அவனோட தம்பி வரான் பாருங்கள். இவனோட வேலையே பார்த்தீங்கன்னா இந்த சேவல் சண்டைலாம் இருக்கும் பாருங்கள். இவங்க ஒரு 4-5 சேவல் வச்சுன்னுக்குறாங்க. அந்த சேவல்னால் இது சண்டை போட்டு விளையாடுறது, பெட்டிங் மாதிரி பண்ணிட்டு அதில் சம்பாதிக்கிறது தான் வேலையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளான்னு போய் உட்காரான். அவங்க அண்ணன் வந்து கேட்குறான், வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிடுது, ஆல்ரெடி கடன் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது, என்னால் ஒருத்தனால சமாளிக்க முடியலடா, நீ எங்கன்னா வேலைக்கு எங்கன்னா போடா, ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான். அவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அந்த சேவலை பிடிச்சி கொஞ்சிட்டே இருக்கிறான். அங்கே டைனிங் டேபிள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோனியும் அவன் குழந்தையும் காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பசியோடு வந்து வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காலையிலேயே போயிடுவே சாப்பாடு எதுவும் செஞ்சு வைக்காத கிளம்பிட்டு இருக்காங்க. மறுபடியும் ரிட்டன் வந்து அவன் பொண்ணு வந்து பார்த்துட்டு அவள் கொஞ்சம் இது மாதிரி அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவளை பெரிய மருமகளை தான் இவங்க வந்து குறை சொல்கிறது. அவங்க மாமியார் வந்து கேட்குறாங்க, அம்மா நீயே செஞ்சு வச்சுட்டு போட, இல்லை நானே வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிறேன் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறான். இப்போ பசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கேட்கும்போது அதுக்கு சிபியும் சொல்கிறா, இவ தான் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அப்புறம் வந்து எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப அழகான தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அவளை குழந்தைய கூட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றா. ஏம்மா நீ கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வந்து அவளை எதனா நோண்டிகிட்டே இருக்கிறா. அதுக்கு என்ன பண்ணுறது, இவளால் எதுவும் பேச முடியலையே அவங்க மாமியார் எடுத்து. அதனால் 3
கம்முன்னு அமைதியாக வந்து நிற்கிறா. அவங்க மாமியார் அவளை திட்டிட்ட பிறகு திரும்பி போகிறா. இவ வந்து புலம்பிட்டே வந்து இது மாதிரி என் மேலே யாருமே பாசமாக இருக்கிறது இல்லை, எல்லாருமே என்னை திட்டுறாங்க, என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறாங்க, யாருமே இதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பட்டு கிச்சன் ரூமில் இது பண்ணிட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஹஸ்பண்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து கிளம்புறான் வீட்டை விட்டு வேலைக்கு. எல்லாருக்கும் தேவையான காசுலாம் கொடுத்துட்டு கிளம்புறான். அவங்க தம்பிக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க தம்பி வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து எனக்கு பத்தலை பைசா, வந்து இது மாதிரி சிபிக்கு வந்து பிரசவம் பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு சரியாக போகுது, நான் மட்டும் என்னடா பண்ணுறது, எல்லோரும் கொடுக்கறதுக்கே சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்துன்னு தான் இருக்கான் அவன் ஹஸ்பண்டு. சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் காரில் போகிறாங்க. அப்போ வந்து புலம்பி தீக்கிறா, இது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் என்னை ஒரு ஆளாக கூட மதிக்கிறது இல்லை, யாருமே என்னை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துகிறாங்க, அந்த 2ஆம் மருமகள் அக்கறை கூட என் மேலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்ட் சொல்கிறான். ஏன்னா இது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருந்ததுங்க. அந்த டைம் இவங்க எதுவும் முடிவும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வேலைக்கு போகிற இடத்துல வந்து எடுத்துன்னு போய் விட்டுட்டு இவ்வளோ அவங்க ஹஸ்பண்டை வழி அனுப்பிச்சிட்டு அந்த வண்டி எடுத்துன்னு போகிறதுக்காக இது பண்ணுறா. மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கினாரான். அதே ஹீரோவோட தம்பி பார்த்திங்கன்னா அந்த சேவல் சண்டைக்காக அவன் கோழி எடுத்துகிட்டு போய் விட்றான். அந்த 2 சேவலும் சண்டை போடும்போது ஒரே பிளட்டாக இருக்குதுங்க. அப்போ தான் அவங்க அண்ணி பார்க்குறா, இது மாதிரி வந்து இன்னும் திறந்தலை, இவன் எங்கே போய் நம்மளை காப்பாற்ற போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க மாமியார் வந்து அழுதுட்டு இருக்கா. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து அடிபட்டுச்சு 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய கூட வந்துடுவான். ஆனால் அடிபட்டுச்சுன்னு சொல்லுவான். அவனும் பத்திரம் அடிச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஐசியூவில் இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பாப்பா வந்து ஆல்ரெடி காலில் வந்து நடக்க முடியாமல் ராடு மாதிரி வச்சுட்டு தான் நந்தனம் இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரியாது ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்குவோம். அங்கே ஒரு பாட்டி அம்மா வந்து கையில் வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து வருத்தப்படாதம்மா, அவங்ககிட்ட வந்து பணமும் இல்லை காசும் இல்லை, வருத்தப்படாத, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவன் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்றா. பாட்டி வந்து அது கொடுத்துட்டு அவள் கையில் வந்து விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுத்துட்டு போகுது பாட்டி. சரியான வில்லங்க பூச்சி பாட்டியாக இருக்கும் போலுங்க. இவங்க ஏதோ ஒன்று பேசினே இருக்கிறாங்க. பேசிவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு அப்படியே விசிட்டிங் கார்டு நைஸாக ஒன்று கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க பாருங்கள். அப்போ வந்து அவள் குழந்தையாலும் பார்க்குறா, யார் இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க நம்ம அண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டுன்னு இருக்காங்க. இவன் வாயை திறக்கல, இவன் அமைதியாகவே இருந்தால் வந்துட்டு அப்படியே சீனை கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த சேவல் வந்து காட்டுறாங்க. சேவலோடு தாங்க இவன் சுற்றுறதே. இது மாதிரி வந்து அண்ணியோட குழந்தைக்கு வந்து அடிபட்டு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லும்போது சரி வாங்க வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து இவன் வந்து இல்லை இப்போ எங்கே போகிறது முடியாது அப்படின்னு சொல்கிறா. அண்ணாத்துக்கு பில்லு வந்து கொடுக்குறாங்க இவங்ககிட்ட. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க ஹஸ்பண்டு கால் பண்ணாலும் ரீச் ஆகலை, எடுக்கலை. அவங்க மாமியார்கிட்ட வந்து சொல்கிறா, இது மாதிரி இவ்வளோ செலவாக போகுது, கையில் காசு இல்லை, எல்லாம் ஒரு 10-15 லட்ச ரூபா கிட்ட சொல்கிறாங்க, வீட்டை வேணால் விற்றுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தைய வந்து சொல்கிறா. வீடா இருக்கிறதே வீடு ஒன்று தான், அதை விற்றுட்டு எல்லாம் ரோட்டுக்கு போயிருக்குதா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் வருத்தப்படுறா. அவங்க அம்மா வந்து பாவம் ஒரே பொண்ணு, என் பொண்ணு நான் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்கிறேன். அது வந்து அவன் மஜினை வந்து சொல்கிறான், இல்லை இது மாதிரி எப்படியாவது காப்பாற்றலாம், வெயிட் பண்ணுங்கள், வீடெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறா, யாருமே அமௌண்ட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, யாருக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ஆறுதலாக இருக்கிறா. அந்த டைம் தான் பார்த்து அவளுக்கு ஒன்று தோணுது, அந்த பாட்டி கொடுத்தாங்க பார்த்தியா லெட்ரு, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த பேக்லேருந்து எடுத்து அந்த பாட்டி வீட்டுக்கு போக வேண்டிய மேப் காட்டுது. சரின்னு சொல்லிட்டு இவளும் கார் எடுத்துன்னு கிளம்பி போகிறா. ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இருக்கிறா பார்த்தியா, அவள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துன்னு இருக்கா எங்கே போகிறான்னாத்தின்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு அந்த பாட்டி ரீச் ஆன உடனே அந்த பாட்டி வந்து சடங்கு உண்டான எல்லா வேலையும் செய்கிறாங்க. இது பாருமா, இந்த சடங்கு வந்து நான் செய்கிறதோடு என்னோடய கடமை முடிஞ்சுது. இந்த மாதிரி வந்து உன் மேலே வந்து யார் தொட்டாலும், உன்னை யார் திட்டினாலும், இன்க்ளூடிங் உன் ஹஸ்பண்டே அவங்க கூட இருக்க முயற்சி பண்ணாலும் இந்த சாத்தானுக்கு வந்து இந்த டெவிலுக்கு வந்து பிடிக்காது. இப்போ வந்து இந்த டெவிலோட மனைவி ஆகிடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சடங்கெல்லாம் செஞ்சுட்டு மல்லிப்பூலாம் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. இது மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அந்த சாத்தானர் ரூமுக்குள்ளே வந்து
அனுப்புகிறான். அங்கே போயிட்டு பார்த்தா பின்னாடி இருந்து அவன் மேலே போகிற மாதிரி போயிதுன்னுப்போ அது மெதுவாக இழுக்கும். அப்புறம் அவன் மேலே போட்டு இந்த பூவும் மெதுவாக இழுக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு கை வந்து வருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படியே அந்த சாத்தான் டக்குன்னு இழுத்து படுக்க வச்சுதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாட்டி வெளியே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாட்டு பாடின்னு பண்ணிகிட்டே பேசிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அந்த பாட்டி வந்து ஏதோ ஒன்று கொடுக்குது. இது மாதிரி இனிமேல் நீங்கள் வந்து பத்திரமா இருக்கணுமா, சாத்தானோட மனைவி நீ இனிமேல் வந்து டெவிலோட மனைவி, எதனா தப்பாச்சுன்னா கூட கண்டிப்பாக உனக்கு வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாத்தானுக்கு வாக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு